ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஜனவரி மாதத்தை நாம் கடந்திருக்கிறோம். கடினமான பாதைகள், ஆனால் தேவன் கிருபையாய் நடத்தினார். நெருக்கங்கள் கர்த்தர் காத்தார். உற்சாகத்தோடு துவங்கினோம், ஆனாலும் இடையில ஒரு போராட்டம், சுமை. ஆனாலும் தேவன் போதுமானவராய் இருந்தார், வெற்றி சிறக்க பண்ணினார், கூடவே இருந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்திற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் இப்படியாக சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆக 3 பகுதிகள் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர். தேவன் நமக்கு ஒரு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. எந்த அளவுக்கு? உலகத்தின் முடிவு பரியந்தம், அல்லது நாம் மரித்து விண்ணகத்துக்கு செல்லும் வரையிலும் நம்மோடு பண்ணின அந்த உடன்படிக்கையின்படி நடத்த தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்வில் வருகிற பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகள், கண்மூட முடியாதபடி நம்மை துரத்துகிற பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கேள்வி வருது. உண்மையாவே ஆண்டவர் என் கூட தான் இருக்காரா? ஆண்டவர் என் கூட இருந்தால் இவ்வளோ பிரச்சனை எனக்கு வருமா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் நமக்குள்ள ஒரு சோர்வுகள் நம்ம தாக்குறது உண்மைதான். இதே பாருங்க, கிதியோனு அதே வார்த்தையை தான் சொல்லி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீரே, ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் 6:13 சொல்றார். இப்படித்தான் நிறைய நேரங்கள் நாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறோம், பதறுகிறோம், கலங்குகிறோம், தவிக்கிறோம். ஆனாலும் அடுத்த அடியே நடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆக இது போன்ற ஒரு நெருக்கங்கள், கடினமான சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் சூழ்நிலைகளை பார்க்கிறோம், எப்படி இதிலிருந்து வெளியே வர முடியும் என்று யோசிக்கிறோம். ஐயோ, எந்த இடத்துலையாவது நான் நின்றுட்டா, எந்த இடத்துலையாவது நான் வீழ்ந்து போயிட்டா, என் வாழ்க்கை என்ன, என் எதிர்காலம் என்ன, என் குடும்பம் என்ன, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன, ஐயோ என் முழு குடும்பமும் ஸ்தம்பிச்சு போயிருமேன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பயம் வருது. உண்மை. இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிறது உண்மை. ஆனால் இது போன்ற சூழ்நிலைகளிலே நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம், பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம், புலம்புகிறோம், தவிக்கிறோம். ஆனால் ஒன்றை உணர மறுக்கிறோம், அது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னமே நமக்கு ஒரு வேலி. தேவனுடைய பிரசன்னமே நம்மை தேவனுடைய ஆளுமையை உணர வைக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் என்பது தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையையும் காருண்யத்தையும் உள் அடக்கினபடியாய் இருக்கிறபடியால் நிச்சயமாக நம்மை அது பயத்திலிருந்து துரத்தி உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆக நம்முடைய வாழ்வில் நம்ம மீண்டும் எழுப்பி நிற்க வேண்டுமானால் நமக்கு தேவனுடைய பிரசன்னம் வேண்டும். இது போன்ற ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். இதைத்தான் கிதியோனும் செய்தார், நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, தேவன் இஸ்ரவேலின் நடுவில் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார். அவர் இருக்கிறதை அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் உணர்ந்து சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய 2வது பகுதி சொல்லுகிறது, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்ளுவீர்கள். என்ன சொல்லுகிறார்? நான் தாண்டா உன்னுடைய தேவன். நிறைய நேரம் இதை நீ மறந்துடுற. நான் தான் இது வரைக்கும் நடத்தினேன், நான் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் தான் ஜீவ சுவாசத்தை கொடுத்தேன். எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிசாசின் தாக்குதல்கள், எத்தனையோ இகழ்ச்சிகள், எத்தனையோ போராட்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்த பொழுதெல்லாம் நீ இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் செத்துறேன்னு சொல்லி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன்னை காப்பாற்றி நடத்தின தேவன் தான்.
உன்னை நடத்தி வந்த தேவன் நான். எந்த சத்துருக்களின் கையிலும் உன்னை ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்து, கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து நடத்தின தேவன் நான். நிறைய நேரம் என்னை நீ அரிச்சிக்கிற, நிறைய நேரம் என்னை நீ விட்டுற. என் பலத்தில் ஏதோ அந்த பிரதரால், அந்த சிஸ்டரால், அந்த பாஸ்டரால் நான் எப்படியோ சேவ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, அவங்க எல்லாரும் உனக்கு உதவி செஞ்சாங்க தான். ஆனால் நான் தான் உன்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட மீண்டும் உணர்த்த விரும்பும்படிக்கு நம்மை சில கடினமான பாதைகளிலே நடத்துகிறார். ஆனால் அந்த கடினமான பாதைகளிலே நாம் நிறைய நேரங்கள் சோர்ந்து போகிறோம், கலங்குகிறோம், தவிக்கிறோம். தேவன் என்ன செய்கிறார், ஏன் இதை அனுமதிச்சார் என்று சொல்லி புலம்புகிறோம். சீடர்களுக்கும் அப்படித்தான் நடந்துச்சு. அவங்கள நடத்துறது மாதிரி தான் நம்மளையும் நடத்துகிறார். பாருங்க, கடலில் போயிட்டு இருக்காங்க, காற்று, கடல் அலைகள் கொந்தளிக்குது, காற்று பெருங்காற்று அடிக்குது, படகு தத்தளிக்குது, இப்படி. ஆனால் இயேசு படகுல படுத்து தூங்கிட்டு இருக்கார். அதே போலத்தான் நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அமைதியாக இருக்கிறார். அந்த அமைதியாக இருக்கிற வேளை தேவன் செயலாற்றவில்லை என்று நாம் நினைக்கிறோம். இல்லை, தேவன் எப்போதும் நம்மை நேசிக்கிறவர், எப்போதும் அவர் நமக்காக செயலாற்றி கொண்டே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவருடைய வேலையை நிறைய நேரம் நம்ம செய்கிறோம். என்ன பண்ணுறோம்? நம்மளை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு திட்டமிடுகிறோம். நாம் சத்துருக்களை எப்படி அழிக்கலாம், எப்படி இதிலிருந்து வெளியே வரலாம், இப்படி இந்த பிரச்சனைகளை நம்ம செஞ்சதுனால நமக்கு என்ன லாபம், என்ன நட்டம், இப்படியெல்லாம் யோசிக்கிறோமே தவிர, தேவன் எனக்கு என்று ஒருவர் உண்டு. அவர் என்னுடைய அப்பாவாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு நல்ல தகப்பன். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் எனக்காக 24 மணி நேரமும் 7 நாட்களும் செயலாற்றி கொண்டே இருக்கிறார். கர்த்தர் என்னை காக்கிறவர். அவரின் வலது பட்சத்தில் நிழலாய் எப்போதும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். அவர் செயலாற்றவில்லை என்ற முடிவுக்கு நாமவே வந்து விடுகிறோம். ஆகவே நாம் புலம்பி தவிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் தான் உன் நடுவில் இருக்கிற தேவன் என்பதை, நான் தான் உனக்காக இதுவரைக்கும் கிரியை செய்த தேவன் என்பதை, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை, நான் எப்படி உன்னை வித்தியாசமாய் நடத்துகிறேன், எப்படி உன்னை ஆச்சரியமாய் நடத்துகிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். எனவே சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிறேன். அந்த அனுமதிக்கிற அந்த காரியத்தில் உன் சுயம் சார்ந்து, மாம்சம் சார்ந்து, மனுஷ ஆலோசனைகள் சார்ந்து பிசாசினுடைய பிடியில் போய் சிக்கிக்கொள்ளாதே. ஏன் சமூகத்தில் இரு. நான் உன்னை நேசிக்கிற தேவன், நான் உன்மேல் எப்போதும் அன்பாய் இருக்கிற தேவன், நான் எப்போதும் உன்னை நேசித்து கொண்டே இருப்பதால் நான் எப்படி உனக்காக செயலாற்ற முடியாமல் போய்விடும் என்று தேவன் நம்மோடு கூட வார்த்தையினாலே இடைப்படுகிறார். சங்கீதம் 46:10 அதைத்தான் வாசிக்கிறோம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. சில சூழ்நிலைகள் நம் வாழ்விலே நம்மை அழிக்கும் சக்தியாக வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். விமர்சனங்கள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். கவலைகள் நம்மை அழுத்துகிறது. ஐயோ, நான் எப்படி எழும்புவேன், எப்படி இவர்கள் மூஞ்சியில் முடிப்பேன், எப்படி இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ளுவேன், ஐயோ என் குடும்பத்தினரே என்னை மதிக்க மாட்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நம் இருதயம் போராடுகிறது உண்மை. ஆனால் இது போன்ற கடினமான பாதைகள் நாம் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி பார்க்க தேவன் அனுமதித்திருக்கிறதான பாடங்கள். அந்த பாடத்தை ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதை படித்தே ஆக வேண்டும். அப்போதுதான் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் உணர முடியும். நிறைய நேரங்களிலே நாம் குறுக்கு வழியை தான் ட்ரை பண்ணுறோம். ஆண்டவரை இதை செஞ்சிடறேன், இப்படியாவது விடுவிச்சிருங்க, ஆண்டவரை இப்படி போகிறேன் அப்படி போகிறேன்னு சொல்லி குறுக்கு வழியில் போக விரும்புகிறோம். ஆனால் கடின பாதையில் நடப்பது என்பது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நம்ம தாண்டி வரும் பொழுது தான் நாம் பிரகாசிக்க, எழும்பி ஜெயமெடுக்க, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாக நாம் செய்து முடிக்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறதாக. கடின பாதைகள் நாம் விரும்புவதில்லை. ஆனால் கடின பாதைகளில் தான் கர்த்தருடைய கரம் எவ்வளவாய் செயல்படுகிறது என்பதை நாம் உணர முடியும். எவ்வளவு நாம் இன்னும் விசுவாசிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் யார், நம் பலவீனம் என்ன, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர் என்ன,
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், பிசாசினுடைய கிரியை என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் அறிவாற்றலும் அது போன்ற சூழ்நிலைகளில் தான் நமக்கு வெளிப்படுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதீங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளாகவே இருங்க. தேவன் கிரியை செய்கிறார். ஆகவே அவரை நம்பி அவர் கிரியைக்கு விட்டு கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின் 3ஆம் பகுதி சொல்லுகிறது, இதுவே இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். என் மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறபடியினாலே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஆக இந்த பிப்ரவரி மாதத்தில் நாம் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மை வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டும். வேதாகமத்தில் இந்த சம்பவங்கள் இருந்தாலும் வேதாகமத்தில் இது போன்ற அநேக வெட்கப்படும் சூழ்நிலைகள் எப்படி ஆசீர்வாதமாய் மாறி இருக்கின்றன, எப்படி சபைத் தலைவர்கள் நம் மத்தியில் இருக்கிறதான தேவ மனுஷங்களுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வெட்கப்படும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி ஒரு ஆசீர்வாதமும் ஜெயமும் சாட்சியுமா மாறுச்சு என்பதை நாம் அநேக நேரங்களிலே சாட்சிகளை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே தேவன் அதை செய்ய விரும்பும் பொழுது நாம் அனுமதிப்பதில்லை. என்னால் முடியவில்லை ஆண்டவரே என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு 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 கர்த்தருடைய கிரியைக்கு நாம் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், என் ஜனமாகிய நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆக இதை நாம் நம்பி விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இதிலிருந்து தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதை தான் நான் மையமாக எடுத்து பேச போகிறேன். முதலாவது, நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவன் எப்போதும் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்று நான் சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தையும் அதுதான் சொல்லுகிறது, நீ வெட்கப்பட மாட்டாய், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன், ஆக உன்னுடைய தலையை நான் உயர்த்துவேன். இப்படியெல்லாம் வேதாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் உண்டு. ஆனால் பிசாசு நம்மை அவமானப்படுத்த விரும்புகிறான், நம்மை வெட்கமடைய செய்ய விரும்புகிறான். அவமானம், வெட்கம், கவலை, போராட்டம், பயம், சந்தேகம், தூஷணம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து நம்மை அழிக்க விரும்புகிறான். இவைகள் எல்லாம் ஒரு அழிக்கும் சக்தியாக இருக்கிறது. இதெல்லாம் சாத்தானுடைய ஆயுதங்களாக இருக்கிறது. ஆனால் தேவனோ நம்மை அவர் சாயலாக உருவாக்கி இருக்கிறபடினாலே அவரைப் போலவே நாம் வெற்றியாய் வாழ வேண்டும், அதிகாரத்தோடு வாழ வேண்டும், மனநிறைவோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிறைய நேரங்கள் நாம் சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து தவிப்பதையே பிசாசு விரும்புகிறான். ஆனால் தேவன் தன்னை போலவே என் பிள்ளைகளும் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே வெட்கம் என்பது தேவனிடத்திலிருந்து புறப்படவில்லை, அது பிசாசினிடத்திலிருந்து புறப்படுகிறது. நம்முடைய தவறுகளின் நிமித்தம், நம்முடைய மனமடிவான ஏதோ ஒரு புத்தியற்ற மதியீனமான செயல்களின் நிமித்தம் ஒரு சூழ்நிலை நெருக்கங்கள் வரும் பொழுது அதிலிருந்து ஒரு வெட்கம் தோன்றுகிறது. ஆனால் இவைகளை எல்லாம் தேவன் மாற்றித்தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய தலையை உயர்த்த விரும்புகிறார், நம்முடைய கொம்பை உயர்த்த விரும்புகிறார், நம்முடைய வாழ்விலே கனத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய கரத்தில் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் இதை செய்வார். ஆக இந்த காரியத்தை நாம் நம்ப வேண்டும். உலகத்தில் என்னென்ன காரியமெல்லாம் வெட்கத்துக்குரிய காரியமாக பார்க்கப்படுகிறது. நாம் வாழுகிற இந்த சமுதாயத்தில் இந்த உலக வழக்கத்தின்படி நிறைய காரியங்கள் வெட்கம் என்று சொல்லி நாம் வச்சுருக்கோம். நிறைய ஒருத்தர் திட்டும் பொழுது வெட்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு உரைக்கிற மாதிரி சூடாக கடினமாக ஒரு கேவலப்படுற மாதிரி திட்டுறோம். உலக மனுஷங்க கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க. ஆக இதெல்லாம் எதுக்கு? ஒரு மனுஷனை அவமானப்படுத்துவதற்காக, வெட்கப்பட வைப்பதற்காக. கல்யாண வீட்டில் ஆனால் ஒரு பெண் பார்க்க வரும் பொழுது அந்த இடத்துல பெண் வந்து சேரீ கட்டி வந்து இப்போ எல்லாரும் முன்னாடி வந்து சபையில் வந்து நிற்கும் பொழுது வெட்கப்படுவாங்க. அந்த நாணம் என்கிற வெட்கம் அல்ல, இது அவமானம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது அல்லது ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண்ணை பார்க்கும் பொழுது அவன் மனதிலே ஒரு கூச்சம் வருகிறது இல்லையா, அந்த வெட்கம் அல்ல, இது அவமானம், கனவீனம், இது மனதை உடைக்கிறதான ஒரு வெட்கம். இந்த வெட்கம் அநேக நேரங்களில் உலகத்தின் பார்வையில் எப்படியா இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மீரியாம், ஆரோன், மோசே இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம்
நடக்குது. அப்போ தேவன் இடையில புகுந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? இந்த செயலின் நிமித்தம் நீ தப்பு பண்ணிட்ட, உங்கள் அப்பா உன்னை காரி துப்புனா உனக்கு ஒரு அவமானம் வரும் இல்லையா, அந்த மாதிரி 7 நாள் அதுக்கு நீ வருத்தப்படு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? மீரியாமுக்கு அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆக என்ன? காரி துப்புவது ஒரு வெட்கம். ஒரு மனுஷன் அவமானப்படுத்துறதுக்கு அடையாளம் என்ன பண்ணா? அப்படி நீ எல்லாம் எப்படி தான் உயிரோடு இருக்கிறீ அப்படி சொல்கிறான் இல்லையா, இது ஒரு வெட்கம். 2 சாமுவேல் 10:5 வாசிக்கும் பொழுது, பக்கத்து நாட்டு ராஜா செத்துட்டாரு. தாவீது இளவு விசாரிக்கிறதுக்கு தன்னுடைய வேலைக்காரர்களை அனுப்புகிறார். கவலைப்படாதப்பா, உங்கள் அப்பா எனக்கு நண்பராக இருந்தார், எனக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு, நானும் அப்படியே உன்னுடைய ராஜ்யத்துக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு ஒரு தகப்பனாக இருந்து வழி நடத்துவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஒரு இளவை விசாரித்து ஆறுதல் சொல்லுவதற்கு தன் பணியாட்களை அனுப்புகிறான். ஆனால் அங்கே இருக்கிற அரசவையில் இருக்கிற ஒரு குறுகின புத்திக்காரங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை இல்லை, ராஜா வேவு பார்க்கத்தான் அனுப்பிச்சிருக்காரு, நீ இப்போ பலவீனப்பட்டிருக்க, சோர்ந்து இருக்க, இப்போ யுத்தம் பண்ணி வந்தாங்கன்னா உன் வாழ்க்கை அரசாட்சி எல்லாம் முடிஞ்சு போயிடும், ஆகவே வேவு பார்க்க வந்திருக்காங்க, அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பலான்னு சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தாடியனுடைய மீசையினுடைய ஒரு பக்கத்தை எடுத்துட்டு அவங்கள அனுப்பிச்சுடுறாங்க, அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க பாருங்க. ஆகவே அந்த இடத்துல தாவீது அவங்கள சொல்கிறாரு, நீங்கள் வனாந்தரத்தில் இருந்துட்டு தாடியெல்லாம் முளைச்சோன்னு அதுக்கப்புறம் வாங்க. ஆக இது ஒரு வெட்கத்துக்குரிய, ஒரு பக்கம் மீசை எடுத்து தாடியெல்லாம் எடுக்கிறது ஒரு வெட்கத்துக்குரிய நம்ம ஊரில் சொல்லுவாங்க. இந்த வெட்கத்துக்குரிய காரியத்தை அழகாக சொல்லுவாங்க. எவனோ ஊரில் தப்பு பண்ணிட்டோன்னா ஊர் பொதுமக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சீமார் எடுத்து அடித்து செருப்பு மாலை போட்டு அவனை காரி துப்பி அவனை ஒரு கழுதை மேலே ஏற்றி அந்த கழுதை மேலே ஏறும் பொழுது கரும்புள்ளி செம்புள்ளி எல்லாம் குத்தி ஊர் முழுசு நடக்க வைப்பாங்க. இது நம்ம ஊரில் பல வருஷங்களுக்கு முன்னாடிலாம் நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கோம், சினிமாலெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் நாம் இந்த நாட்களில் அதை காண முடிகிறது இல்லை, எவ்வளவோ வளர்ந்துருக்கோம். ஆனால் இது ஒரு அவமானத்தின் ஒரு காரியம். அடுத்தது 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எரேமியா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு தோல்வி நமக்கு ஒரு வெட்கத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், பரீட்சையில் நல்லா படிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு மார்க்கு குறைஞ்சிருக்கும், அவங்க போய் தற்கொலை பண்ணிக்கிற வாலிப பிள்ளைங்களை பார்க்கணும். அல்லது ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த வீடு பாதியில் நிற்கிறனால பணம் பரட்ட முடியாமல் 4 பேர் கேட்குறப்ப பதில் சொல்ல முடியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க? மனமடிவாகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, பெரிய அளவில் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு வருகிற ஒரு பொருளாதார வீழ்ச்சி அந்த குடும்பத்திற்கு ஒரு வெட்கத்தை, அவமானத்தை, பயத்தை, அசிங்கத்தை கொண்டு வருகிற பொழுது தங்களுடைய சொத்துக்களெல்லாம் இழந்து நடுத்தெருவுக்கு வரும் பொழுது அவங்க இப்படிப்பட்ட வெட்கத்தை பார்த்து மற்றவங்க முன்னாடி கூணி குறுகி போகிறாங்க. அடுத்தது ஒரு விளையாட்டு போட்டிகள் நடக்குது, அதில் தோத்த டீம் பார்த்திங்கன்னா ஒரு தோத்துட்டோமேங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும், யாராவது நம்மளை ஏதாவது கீற்றுவாங்களோங்கிற ஒரு உள்ளூர ஒரு பயமும் இருக்கும். அதனால தான் தோற்றவங்களை நாம் எப்போதும் கிண்டல் செய்யக்கூடாது. தோற்றவங்க பக்கம்தான் தேவன் இருக்கிறார். அது கேமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. தோத்தாங்கன்னா அவங்க திறமையை பயன்படுத்துகிறாங்க, கடினமாக உழைச்சாங்க, ஆனாலும் சில எதிரணி இவங்களை விட திறமைசாலியாக இருந்தாங்க, ஜெயிச்சாங்க. இது விளையாட்டில் நம்ம சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம். அதே சிம்பிள் இன்றைக்கெல்லாம் குறைஞ்சி இன்றைக்கி அது மூர்க்கத்தனமாக விளையாடுற அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் வாழ்க்கையில் அப்படி நம்ம எளிமையாக எடுத்துகிட்டு போக முடியாது, அது ஒரு அவமானத்தை கொண்டு வருகிறது. ஆக காதல் தோல்வி இது முக்கியமானது. இன்றைக்கி வாலிப பிள்ளைங்களில் அநேக பேர் லவ் ஃபெயிலியரோடு சுற்றுறான். என்னடா அப்படின்னா தாடி வச்சது காரணத்துக்கு பின்னாடி லவ் ஃபெயிலியர் இருக்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் குடிச்சு வெறிச்சு போயிட்டான், நிறைய பேர் வாழ்க்கையை இழந்து தெருவில் போயிட்டான், நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டான். லவ் ஃபெயிலியர். மனதில் ஒருத்தரை நான் நினைச்சேன், அன்பு செலுத்தினேன், ஆனால் அவங்களுடைய அன்பு எனக்கு நிறைவாக திரும்ப கிடைக்கல, அதனால என் வாழ்க்கையினுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் முறிஞ்சு போச்சு, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான் அல்லது என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், அதனால எனக்கு வாழ பிடிக்கலைன்னு சொல்லி இன்றைக்கி அநேக மக்கள் மரித்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு தோல்விக்குரிய காரியமாக அவங்க பார்க்குறாங்க. அதே போல் யோபுவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பரியாசம் பண்ணுதல் வெட்கத்தை கொண்டு வருகிறது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது ஜாலியாக பேசுவோம், யாரோ ஒருத்தர் வருவான், அவன் ஏதோ பண்ணியிருப்பான், அவன் பண்ணது ஒரு கோமாளித்தனமாக இருக்கும், அவனை நம்ம கிண்டல் பண்ணுறோம், அல்லது அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு கிண்டல் பண்ணுறோம், அல்லது ஜாலிக்காக என்ன பண்ணுறோம் அவனுடைய உருவத்தை வச்சு கிண்டல் பண்ணுறோம்.
இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளங்கிறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் வரம்பு மீறும் பொழுது அவங்களுக்குள்ள வேதனைகள் வர ஆரம்பிக்குது. அது வரம்பு மீறும் பொழுது அந்த பரியாசம் அதிகமாக போய் போய் அவங்க மனதை உடைக்கிற அளவுக்கு பண்ணும் பொழுது அவங்களுடைய மனதில் வெளியே சிரிச்சுக்குவாங்க, உள்ளே அழுவாங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கோம்னா ஏன் இப்படி எல்லாரும் பரியாசம் பண்ணுறபடி நான் இருக்கேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடி ஷேமிங்னால், சுச்சுவேஷன்னால், இதெல்லாம்னால நிறைய பேர் மறித்து போகிறாங்க, முடங்கி போகிறாங்க, தனிமைப்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வெட்கத்தை உண்டாக்குற காரியமாக பூமியில் இருக்குது. ஆகவே இதெல்லாம் நாம் தெரிஞ்ச காரியம். ஏசாயா 45:24 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மேலே, ஆண்டவர் ஊழியக்காரங்கள் மேலே எரிச்சல் அடைகிறவர்கள் வெட்கம் அடைகிறார்கள். ஒரு பாஸ்டர் இருக்காரு. அந்த பாஸ்டரை பார்த்தீங்கன்னா அநேகருடைய பார்வையில் அதை கேவலமாக பேசுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்தின் ஊழியக்காரர் என்று பார்க்கிறவர்கள் குறைந்திருக்கிறார்கள். ஆனால் இவன் என்ன பைபிளை தூக்கிட்டு திரிகிறான், வீடு வீடாக போய் சோறு தின்னுட்டு வருவான், காசுக்கு அங்கேயும் இங்கேயும் போய் பேசிட்டு வரான்னு சொல்லி தூஷணமாக பேசுகிற எத்தனையோ காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கும் இது போன்ற சில வார்த்தைகள் வந்தது உண்டு. ஆனால் பாருங்கள், எவனெல்லாம் பேசினானோ அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் உயர்த்துகிறார். ஆண்டவரை வெட்கப்படுத்தும்படி பேசுகிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்ட, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஊழியர்களை பேசுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது அதே ஊழியக்காற்று தான் முட்டி போட்டு கால் விழுந்து, ஐயோ எப்படியாவது ஜெபிங்கய்யா, எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கணும்னு ஜெபிங்கயான்னு கேட்குற அதே மக்கள் தான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவனை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆக எனக்கு அன்பானவர்களை, எத்தனையோ ஊழியக்காரர்கள் இந்த பரியாசத்தினாலே தங்களை ஒடுக்கி கொண்டதுண்டு, தங்கள் ஊழியத்தில் சிறுமைப்பட்டதுண்டு. ஆனால் அவர்களை பார்க்காமல் கர்த்தரை பார்த்து எத்தனையோ பேர்களை கர்த்தர் எவரெஸ்ட் சிகர அளவுக்கு உயர்த்தினதும் உண்டு. ஆக ஊழியர்களை கண்டால், ஊழியக்காரர்களை கண்டால் பிசாசுக்கு எரியும், சில மனிதர்களுக்கு எரியும். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரியாசம் பண்ணுகிறார்கள், அவர்களை தூஷிக்கிறார்கள், அவர்களை வெட்கப்படும்படிக்கு அவருடைய ஆவி எரிகிறபடினாலே இந்த செயலை செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ வெட்கப்படுவது இல்லை என்பதுதான். அடுத்தது மீகா 7:16 வாசிக்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய ஞானம், என்னுடைய திறமை, என்னுடைய சம்பாத்தியம், என் செல்வ செழிப்பு, என்னுடைய மேன்மை, இதெல்லாம் என்னால் தான் வந்துச்சு, எங்கள் அப்பா தாத்தா எதுவும் வச்சுட்டு போகல, நான் சம்பாதிச்சது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு 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 பெருமை, ஒரு வீரியமாக அவங்க பேசுகிறத நம்ம அவங்க முகம், அவங்க சாயல், அவங்க நடை, அவங்க பேச்சு எல்லாத்துலேயும் அந்த 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 மேன்மை சாதனையை தாண்டி ஒரு திமிர்த்தனம் தெரியும். ஆனால் வேதம் சொன்னது, இப்படிப்பட்ட அநேக விழுந்து போயிருக்கிறாங்க. நான் சம்பாதிச்சேன், அப்படி தான் செய்வேன், என்னை கேட்குறக்கு யார் இருக்கான்னு சொல்லி எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி தான் வந்திருக்கு. அவங்க திரும்ப எழும்ப முடியாத அளவுக்கு சோதனைகள் வந்திருக்குது. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த ஜீவன், கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்த சுகம், கர்த்தர் கொடுத்த பலன், கர்த்தர் கொடுத்த அறிவாற்றல், கர்த்தர் கொடுத்த மனித தெய்வ, கர்த்தர் கொடுத்த தேவ தெய்வ, இதெல்லாம் தான் உங்களுக்காக செயல்பட்டபடினால தான் நீங்கள் இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப ஜீரோ, நீங்கள் ஆரம்பிக்கிறப்ப ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலையை பார்த்துட்டு திரும்பி பார்க்கும் பொழுது கர்த்தரனை எப்படி நடத்தி இருக்கிறார் என்று நீங்கள் நன்றி சொல்லணுமே தவிர பெருமைப்படுவதற்கும் திமிர் பேசுவதற்கும் ஒன்றுமே இல்லை. இது அவங்களுடைய வீழ்ச்சி வரும் பொழுது பெரிய வெட்கத்தை கொண்டு வந்து கூலி குறுக வைக்கிறது. உறவுகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, சமுதாயத்திலே ஒரு பெரிய ஒடுக்கத்தை கொண்டு வருகிறது. அடுத்தது சங்கீதம் 97:7 சொல்லுகிறது, சிலைகளை வணங்கி அவைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாம். ஏனென்றால் தேவன் மிகவும் பெரியவர். அவர் அருவருக்கிற காரியம் என்னன்னா, சிலை வணக்கத்தை அருவருக்கிறார். ஏனென்றால் ஒரு பேச மாட்டாத ஒரு மரம், ஒரு வெள்ளி, ஒரு பொன் அல்லது ஒரு வேற உலோகங்களை வச்சு செஞ்ச ஒரு உருவம் உனக்கு கடவுள் என்றால் அந்த கடவுள் உன்னை பராமரிக்க வேண்டும். ஆனால் நீ என்ன பண்ணுற? தினமும் அதை கழுவுற, தினமும் தண்ணி ஊற்றுற, தினமும் அதுக்கு உடமாற்றி விட்டு நீ அதுக்கு பூஜை செஞ்சு நீ தான் தாழ்ந்து அதை கும்பிட்றையை தவிர அது உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது இல்லை.
என்று வேதாகமத்தில் அநேக இடங்களிலே சிலை வணக்கத்தை பற்றி பேசியிருக்கு. ஆனால் தேவன் அதை எப்படி பார்க்கிறார் என்றால், இது பேச மாட்டாத, கேட்க மாட்டாத, உன் உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாத இவைகள் கடவுள் என்றால், அல்லது நீ எந்த ஒரு காரியத்தை கத்தரை தவிர வேற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நீ கும்பிட்றன்னா அதுதான் உன் கடவுள் என்றால், ஆண்டவர் கேட்கிற கேள்வி, அப்போ நான் யாரு? சர்வ வல்லமுள்ள தேவனாக, சகல உலகத்தையும் தாங்குகிறவராக, என் வார்த்தையினாலே நிலைப்படுத்துகிறவராக, அற்ப ஜீவராசிகளை உருவாக்கி அதை பராமரித்து வருகிறவராகிய நான் யார்? சகலத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் புதிந்திருக்கிற நான் யார்? இந்த காரியம் தேவன் மிகவும் அருவருக்கிறதும் தேவனுக்கு கோபம் ஊட்டுகிறதுமான ஒரு காரியம். ஆக சிலர் பார்த்தீங்கன்னா, நீ கும்பிட்றது கூட ஆண்டவர் விட்டுருவார். சில சிலைகளை அல்லது வேறு மதத்தின் இதில் போகிறது கூட தேவன் விட்டுருவார். ஏன்னா அது உன்னுடைய சுவாதீனம். ஆனால் அந்த தேவர்களை புகழ்ந்து தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனையும் கேவலமாய் பேசுகிறவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆக இந்த பூமியில் நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் மிகவும் ஒரு வெட்கத்தை கொண்டு வருகிறதான ஒரு காரியங்களாக இருக்குது. ஒன்று, மற்றவங்க முன்னாடி காரித்து போகிறது, ஒருத்தரை அவமானப்படுத்தும்படி காரித்து போகிறது. ஒரு பக்கம் மீசை தாடியெல்லாம் எடுத்து கரும்புலி செம்புலி குத்தி மொட்டை அடித்து சுற்றுறது. அடுத்தது தோல்வி வெட்கத்தை கொண்டு வருகிறது. மற்றவர்கள் முன் பரியாசம் பண்ணுகிறது வெட்கத்தை கொண்டு வருகிறது. ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஊழியக்காரரையும் கேவலப்படுத்துகிறது வெட்கமான ஒரு காரியமாக கொண்டு போய் முடியும். தேவன் வெட்கப்படுத்துகிறார். அடுத்தது, தங்களுடைய பராக்கிரமம், என்னுடைய ஞானம் என்று என்னுடைய வாழ்வை குறித்து, தன்னுடைய சொத்துக்களை குறித்து, படிப்பை குறித்து, உயர்வை குறித்து, மேன்மையை குறித்து, பிள்ளைகளை குறித்து எவனொருவன் மேன்மை பாராட்டி உயர்த்தி கொண்டே போகிறானோ அவன் வாழ்க்கையில் சில வெட்கங்கள் வருகிறது. அடுத்தது, சிலை வணக்கம் செய்கிறவர்கள் மேல் தேவன் அனுப்புகிற ஒரு வெட்கம், ஒரு அவமானம் வருகிறது. இதெல்லாம் உலக வழக்கத்தின்படி. ஆனால் ஆவி மண்டலத்தில், பரலோக ராஜ்யத்தில் வெட்கமாக எண்ணப்படுகிற சில காரியங்களும் உண்டு. அதை என்னவென்று நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள், ஆனால் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு ஒரு மனுஷனை ஒரு அவமானப்படுத்துறதுக்கு அடையாளமாக அவர்களை ஆடைகளை உருவி நிர்வாணப்படுத்துகிறது ஒரு அவமானத்தின் செயலாக இருக்குது. ஆனால் இவர்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். என்ன விஷயம்? அவர்கள் தெய்வீக சாயலில் இருந்தார்கள், தேவனுடைய மகிமை அவர்கள் மேல் சூழ்ந்திருந்தது. எனவே அவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள். முதல் ரீசன், தெய்வீக நிலைமையில் இருந்தார்கள், தேவனைப் போல் இருந்தார்கள், தேவ சாயலாய் இருந்தார்கள், தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்திருந்தது. ஆகவே அவர்கள் வெட்கப்படாமல் இருந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் அப்போதுதான் தேவனால் உருவாக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு பாவமோ கேடுகளோ துர்சிந்தைகளோ இல்லை. அவங்க 2 பேரும் இன்னசென்ட்டாக இருந்தாங்க. ஆக இன்னசென்ட்டாக இருந்தது மட்டுமல்ல, கணவன் மனைவி ஆக திருமணம் உறவுக்குள் இருந்தார்கள். ஒன்று, தேவசாயலில் இருந்தார்கள், இரண்டாவது திருமண உறவுக்குள் இருந்தார்கள். ஆகவே அவங்களுக்குள்ள அன்பும் நம்பிக்கையும் இருந்தது, இச்சைகள் இல்லை. இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இப்படிப்பட்ட அன்பும் நம்பிக்கையும் குறைந்திருக்கிறது. ஏன்? காதலன் காதலிக்குள்ள குறைஞ்சிருக்கு, அம்மா பிள்ளைகளுக்குள்ள குறைஞ்சிருக்கு. ஆகவே நம் அன்பும் நம்பிக்கையும் குறைந்த காலத்தில் வாழுகிறோம். ஆகவே இன்றைக்கு கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், ஒரு ஆண் 2-3 பெண்களோடு, ஒரு பெண் 2-3 ஆண்களோடு பழகி அவர்கள் தங்கள் பாலிய இச்சைகளை தீர்த்து கொள்ளுகிறதான ஒரு குடிய காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இது குடும்பங்களில் உறவுகளை பிளவுபடுத்தும். தேவன் உருவாக்கின பரிசுத்த குடும்பத்தினுடைய சாயலை உடைக்கிறது. ஆகவே இங்கே நன்றாக வாசிக்கிறோம், தோட்டத்துக்குள் இருந்தார்கள், திருமண பந்தத்தில் இருந்தார்கள், ஆகவே அவர்கள் வெட்கப்படவில்லை. இன்று அநேக குடும்பங்கள் திருமண உறவிற்குள் இருக்கிறார்கள், ஆனால் உலகத்தில் இருக்கிறபடினாலே
குடும்ப வாழ்வில் திருப்தி இல்லை, என் கணவனிடத்தில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கவில்லை, என் மனைவி எப்போதுமே எனக்கு விசாரிக்கிறதில்லை, என்னுடைய பக்கமாக நான் கூப்பிடும் பொழுது நான் வருவதில்லை, அல்லது இன்னும் வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நாங்கள் 2 பேரும் அவுட்டிங் போனோம், டேட்டிங் போனோம், நாங்கள் வெளியே தங்கி இருந்தோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. பாருங்க, தேவ சமூகத்தில் இருந்த பாலியல் உறவு ஆசீர்வாதம் பிசாசு கைக்கு நகரும் பொழுது அதிலிருந்து விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இச்சைகள் எல்லாம் தலை தூக்கி வளர ஆரம்பிச்சது. இந்த நவீன நாட்களிலே என்னுடைய சரீரம், என்னுடைய ஆவி, என்னுடைய மனம், என்னுடைய உரிமை, ஆகவே நான் எதையும் செய்வேன், யாரும் என்னை கேட்கக்கூடாது, அது பெற்றோராகவே இருந்தாலும் சரி என்கிறதான ஒரு சுயம் சார்ந்த ஒரு காரியமாக மாறி இருக்கிறது. ஆக பரிசுத்த சாயல் பிசாசின் கரங்களுக்குள்ளாக மனிதன் விட்டு கொடுத்தான். இன்று நான் என் வாழ்க்கை யாரு கூட எப்படி வேணாலும் இருப்பேன் என்கிறதான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டான். ஆகவே இந்த இடத்திலே வெட்கம் உருவாகிறது. 3வது, தெய்வீக ஞானம் இருந்தது. அதாவது அவங்களுக்கு நிர்வாணம் என்பதே தெரியாது. ஏன்னா தேவசாயலும் மூடியிருந்தது. அவங்களுக்குள் நன்மை தீமை அறியக்கூடிய அந்த உலக ஞானமும் அறிவும் இல்லை. ஆகவே அவர்கள் தேவசாயலில் இருந்தார்கள். அவர்கள் திருமண பந்தத்திற்குள் இருந்தார்கள். அவர்கள் நிச்சயமாகவே நன்மை தீமை அறியாதிருந்தபடியினாலே வெட்கப்படாதிருந்தார்கள். ஆகவே தேவ சாயலுக்குள் நீங்கள் வாழுகிற வாழ்க்கை ஆவி மண்டலத்திலே வெட்கத்தை உங்களுக்கு கொண்டு வராது. நீங்கள் வாழ்க்கையிலே தேவ பிரமாணத்தை நிறைவேற்றுகிறபடியால் ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் கொண்டு வரும். ஆகவே உங்கள் திருமண வாழ்க்கை அசூசிப்படாதபடிக்கு, உங்களுடைய பாலியல் உறவுகள், படுக்கை அறைகள் கனவீனப்படாதபடிக்கு, பிசாசு கிரியை செய்யாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் உண்மையுள்ளவர்களாய் வாழுங்கள். இதை தேவன் விரும்புகிறார். இது கபடமற்ற வாழ்வு, தேவனுடைய சாயலாகவும் இருக்கிறபடினாலே, தேவன் கொடுத்த கட்டளையாய் இருக்கிறபடினாலே, தேவன் முன் பண்ணின உடன்படிக்கையாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே இது தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதம். இதை தவறுகிறவருக்கு நிச்சயமாகவே வெட்கம் வரும். 2வது, எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். நீங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிற மேல் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். ராஜாவுக்கு தேவனை பற்றி சொல்கிறார்கள். தேவனுடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது தேவன் அவனை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார் என்பதை அவர் சொல்லியிருந்தார். இப்ப தேவன் ராஜாவினுடைய இருதயத்தை ஏவினபடினால் இவர்கள் எருசலேமுக்கு போக வேண்டியிருந்தது சிறையிருப்பிலிருந்து. அப்ப எஸ்ரா வேதப்பாரகனாக இருந்தான். ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற அளவுக்கு ராஜாவின் இடத்துல பேச பழக அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ராஜாவுக்கு தேவனுடைய அன்பை பற்றியும் வல்லமையை பற்றியும் சொல்லியிருந்தார். இப்போது நடந்த ஒரு விஷயம் என்ன? அவர் போக சொல்லிவிட்டார். அவர் சும்மா போக சொல்லல. பெரும் திரளான தங்கம், வெள்ளி தங்க காசுகள், பொன் தாளந்துகள், வெள்ளி தாளந்துகள், வெண்கலத்தாலான பொருட்கள், இன்னும் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவையான, பலிக்கு தேவையான பொருட்கள் என பல விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்களை கொண்டு போகிறார். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 26லிருந்து 31 வரைக்கும் நீங்கள் வாட்சி பாருங்க வீட்டில். ஆக பெரிய விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு போகிறார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னரில் புக் பண்ணி நம்ம ரெசிப்டை வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து இன்டர்நெட்டில் ட்ராக் பண்ணி எங்கே போயிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, இத்தனை மணிக்கு வந்துடும், அத்தனை மணிக்கு, அப்படியெல்லாம் இல்லை. அன்றைக்கி நெடுதூர பயணம். கிட்டத்தட்ட அவர்கள் 4 மாதம் பிரயாணம் செஞ்சு போகிறாங்க. 4 மாதம் பிரயாணம் மட்டுமல்ல, அவர்கள் போன இடத்துல எதிரிகள் இருந்தார்கள், திருடர்கள் இருந்தார்கள், பதிவிடை இருந்து கொள்ளையடிக்கிற கொள்ளையர்கள் இருந்தார்கள். ஆனால் ராஜாவின் இடத்துல கேட்டிருந்தால் முன்னையும் பின்னையும் பெரிய போர்ச்சேவகர்கள் கூட்டத்தை அனுப்பி கொடுத்திருப்பான். ஏன்னா விலை மதிப்பு ராஜாவுக்கு தெரியும். ஆனால் எஸ்ராவுக்குள் இருந்த பக்தி வைராக்கியம், என் தேவன் என்னை காப்பார், என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை போஷிப்பார், என் தேவன் எனக்கு போதுமானவர் என்கிற அந்த பக்தி வைராக்கியம் அந்த இடத்தில் எஸ்ராவை கிரியை செய்ய வைத்தது. ஆக நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், வல்லமையுள்ளவர் என்று நான் சொன்னேன். அந்த வார்த்தையின்படியாகவே நான் வாழ விரும்புகிறேன்.
ஒருவேளை நான் அந்த வார்த்தையின்படியாக வாழும் பொழுது என் தேவன் மகிமைப்படுவார், ராஜா இன்னும் நம்புவான் என்று சொல்லி எஸ்ரா அந்த இடத்திலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தான். நிச்சயமாகவே எஸ்ரா என்ன செய்தார் என்றால் உபவாசித்து ஜெபித்தார். மனுஷர்களை அல்ல, இஜற்பிரிவு பாதுகாப்பை அல்ல, கர்த்தருடைய ஆர்மி இறங்கி கிரியை செய்யணும்னு உபவாசித்து ஜெபித்தார். நிச்சயமாகவே தேவன் எஸ்ராவையும் அவரோடு போன எல்லா மக்களையும் பாதுகாத்து அவர்கள் எருசலேமுக்கு போய் அங்கே கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிற இடத்துல எல்லா பொருட்களையும் கொடுத்து ராஜாவுக்காக மன்றாட்டு செய்தார்கள். ஆக தேவனை நாம் எந்தளவு நம்புகிறோமோ அந்தளவு கிரியை வெளிப்படும். ஆக இங்கே எஸ்ரா செஞ்ச விஷயம், தேவன் என்னை பாதுகாக்க வல்லமை உள்ளவர் என்று அவர் அந்த கொடிய சூழ்நிலைகளிலே ராஜாவுக்கு சொன்ன சுவிசேஷத்தின்படி வாழ்ந்து காண்பித்தார். போதகர்கள் அநேகர் இருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் போதகருக்கு சொல்கிறேன், நான் சொன்ன வார்த்தை முதலாவது எனக்குரியது. அதில் நான் வாழ முடியாதபடி மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன் என்றால் அது நிச்சயம் அவருடைய இருதயத்தை உடைக்காது. அநேக மக்களுடைய வாழ்க்கையில் அது கிரியை செய்யாது. இன்றைக்கி சபைகளுக்குள் இருக்கிற பெரிய பிரச்சனை, பாஸ்டர் அவர் சொல்கிறது ஒன்று தான், அவர் செய்கிறது ஒன்று. அவர் பிள்ளைங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுறாங்க, ஆனால் சபைக்குள்ளே போட்டால் அது அவங்க மெசேஜில் குத்தி காட்டுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் சபைகளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஆக நாம் பேசுவது தேவனுடைய வார்த்தையானால் அதற்கு நானும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கல நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது தேவன் மகிமைப்படுவார். மூணாவது, லூக்கா 9:26 வாசிக்கும் பொழுது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும் பொழுது வெட்கப்படுவார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வெட்கம் தயக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு என்று சொன்னாலே ஒரு அந்நிய கடவுள், இயேசு என்று சொன்னாலே இவனே அடிவாங்கி செத்து போயிட்டான், இவனை போய் ஆராதிக்க முடியுமா, இப்படி ஆராதிச்சா என்ன ஒரு கஷ்டத்தில் எப்படி பாதுகாப்பான் என்று அநேகர் பேசுகிறதை கேட்கிறோம். அநேகர் ஆயுதங்களை நம்புகிறார்கள், ஈட்டிகளை நம்புகிறார்கள், துப்பாக்கியை நம்புகிறார்கள், மிருகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதை நம்புகிறார்கள், பல கைகளோடு ஆயுதங்களை பிடித்திருக்கிற கடவுள்களை நம்புகிறார்கள். ஆனால் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராய் அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கும்படி சிலுவையில் அறையப்பட்டு தம்மை மனிதனுக்கு நிகராக அடிமையாக்கி பரலோகம் விட்டு மண்ணுலகத்துக்கு வந்த தேவனை நம்புவதிலே அவர்கள் பாரம்பரியம் தடுக்கிறது, சுயம் தடுக்கிறது, அறியாமை தடுக்கிறது. நான் போய் இதெல்லாம் செஞ்சால் என் குடும்பத்தில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க பிரதர், நான் போய் இதை செஞ்சேன்னா எங்கள் குடும்பத்தை விட்டு என்னை தள்ளி வச்சுருவாங்க பிரதர், யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பிரதர், இப்படி சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவனுடைய வாழ்வில் அவர் மனுக்குமாரனாய் செய்ததை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய வாழ்விலே நித்திய ஜீவன் உண்டு, மாத்திரமல்ல நித்திய கனமும் உண்டு. அவர் இன்று உயிரோடு இல்லை, அதாவது பூமியில் மனிதனாக இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆனால் விண்ணரசை விட்டு அவர் ஒரு நாள் தம்முடைய பிள்ளைகளை மீட்டுச் செல்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் எப்படி வருவாரா? இங்கே வந்த மாதிரியே மனுஷனுடைய குமாரனா அடிவாங்கிற மாதிரி வரமாட்டார், ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாக வருவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் ராஜாவாக நியாயாதிபதியாக தூதர்களின் ஆரவாரத்தோடும் வரும் பொழுது அவரை எதிர்கொள்ள முடியாது, கூணி போயிடுவோம், குறுகி போயிடுவோம். அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அந்த இயேசுவை நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கும். கூடி குறுகி போயிடுவோம். நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நாம் கைவிடப்படும் பொழுது பெரிய கூக்குரலும் வெட்கமும் அவமானமும் அந்த இடத்துல உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நம்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். அவரை விசுவாசிக்கிற இந்த பூமியிலும் நிறைவான வாழ்க்கை வாழுவார்கள், பரலோகத்திலும் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் தங்கும் ஸ்தலம் உண்டு. ஆகவே அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த பூமியிலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணங்களின்படி வாழுங்கள். அவரோடு கூட பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு பாடுகளுக்கு உங்களை பங்காளியாக்குங்கள். நிச்சயமாக நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஆக இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், வெட்கப்படாதீங்கள். யாருக்கு தெரியும்,
இந்த செய்தியை கேட்கிற இந்த நிமிஷம் உங்களுடைய ஜீவன் போனால் அவங்கள பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாங்களா, அல்லது நரக பாதாளத்திலிருந்து பிசாசு வந்து உங்களை தூக்கிட்டு போகலாம்? நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை நிர்ணயிக்கிறது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரே ஒரு வாழ்க்கை. ஆகவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் வெட்கமடைகிறான். இங்கல்ல, பரலோகத்தில். இங்கேயோ சில வெட்கங்கள் இருக்கும். ஆனால் பரலோகத்தில் கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் முன்பு, கேருபீன்கள் முன்பு, சேராபீன்கள் முன்பு தேவனை முகமாக அந்த தரிசிக்கிற பாக்கியத்தை இழந்து போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெட்கம் உண்டாகும். 4வது 1 பேதுரு 4:6 சொல்லுது, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதனை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இன்னைக்கு குடிச்சிட்டு போய் 4 பேர்ட்ட அடி வாங்கிட்டு வருவோம், குடும்ப சண்டையில் போய் அடி வாங்கிட்டு வருவோம், வம்பெடுத்து அடி வாங்கிட்டு வருவான், ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட கேலி கிண்டல் பண்ணி அடி வாங்கிட்டு வருவான். ஆனால் கிறிஸ்துவுக்காக நிந்தை அனுபவிக்கிறது இன்றைய நாட்களிலே, அன்றைய நாட்களிலும் சரி இன்றைய நாட்களிலும் சரி, அது பெரிய ஒரு உபத்திரமாய் பார்க்கப்படுகிறது. ஆனால் அன்றைய நாட்களிலே தேவனுக்காக அடிவாங்கிறது ஒரு பாக்கியம் என்று எண்ணினார்கள். அது என்னுடைய கிரீடத்தில் தேவன் வைக்கிறதான ஒரு விலையுயர்ந்த கல்லுக்கு ஒப்பான ஒரு சம்பவமாக பார்த்தார்கள். இதை தாண்டி வரும்பொழுது எனக்கு ஒரு மேன்மை, நிச்சயம் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்காலத்தில் வருகிற நன்மைகளை இன்றே இக்காலத்தில் வருகிற பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பாகாதன்னு சொல்லி வாழ்ந்த காலத்தை தாண்டிட்டோம். இன்னைக்கும் அங்கே இங்கே இரத்த சாட்சிகள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் உபத்திரவப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அதை காட்டிலும் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு கஷ்டம் வராது. நீங்கள் தான் விசுவாசிக்கிறீங்கள, அதனால உங்களுக்கு எதுவும் வராதுங்கிற உபதேசமும் தலை தூக்கி தான் இருக்கிறது. எபிரேயர் 11 வாசிக்கும் பொழுது ஒரு பாதி வெற்றியை பற்றி இருக்கிறது, ஒரு பாதி தேவனுக்காக இழந்ததை பற்றி இருக்கிறது. இரண்டுக்கும் தராசில் இருக்கிறது போல ஒரே சென்டர் முள்ளு விசுவாசம். தேவனுக்காக வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள், தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்து மறுதலிக்காதவர்களும் இருக்கிறார்கள். ஆக பாடுகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆளுகையை கொண்டு வருகிறது. ஆக எனக்கு அன்பார்வர்களே, பரலோகம் அதை ஆளுகைக்கு ஒரு தகுதியாக பார்க்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்தது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று வேதம் சொல்லுகிறது. அது இன்னொரு வசனம் ஏசாயா 50:7 மட்டுமல்ல, தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1:12 ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். சங்கீதம் 44:7 நீரே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர் என்று சொல்லி. ஆக எனக்கு அன்பானவர்களே, உங்களை ரட்சிக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த பூமியில எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு தேவனும், எந்த ஒரு அரசாங்கமும் செய்து முடியாத அளவில் உங்களை பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இதைத்தான் 2 ராஜாக்கள் 18 வாசிக்கிறோம். ஏசாயா 36:37 வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 32 வாசிக்கிறோம். யூதாவின் ராஜாவாக எசேக்கியேல் தேவனுடைய பிரமாணங்களின்படி நடந்தான். தேசத்தில் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினான். தேவன் இதையெல்லாம் அருவருத்தாரோ அதை எல்லாவற்றையும் நீக்கி தேசத்தை சுத்தம் பண்ணினான். ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த நாட்களில் இருந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகிய அசீரிய படை அவர்களை வந்து சூழ்ந்து கொள்ளுது. அப்படியே எல்லா பக்கமும் ஜெயிச்சுட்டு வராங்க. அடுத்தது அவங்க சமாரியா பகுதிகளை ஜெயிச்சுட்டு வராங்க. யூதாவை சுற்றி இருக்கிற பகுதிகளை பிடித்து கொண்டார்கள். எருசலேமுக்கு சுற்றி வந்து அவங்க பாளையம் இறங்கிட்டாங்க. ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆபத்து. என்ன அப்படின்னா, சுற்றி உக்காந்துட்டாங்க. அசீரிய படைகளுடைய மிகப்பெரிய ஒரு 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 யுத்த தந்திரம் என்னென்னா, சுற்றி வந்து உக்காந்துருவாங்க. இதனால் என்னென்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, பட்டணத்தை விட்டு வெளியே போக முடியாது, அவங்களுக்கு தேவையான வயலுக்கு போக முடியாது, காய்கறிகளை வாங்கிட்டு வர முடியாது. கடைசி வரைக்கும் அங்கேயே இருந்து பட்டினியில் அவங்க சோர்ந்து போய் நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு வந்து அவங்களே ஒப்பு கொடுக்க வைப்பார்கள். இதனுடைய போர்த்தந்திரங்களில் ஒன்றாக இருந்தது. இதைத்தான் அங்கே செய்தார்கள். ஆனால் இவங்க வரும் செய்தியை எசேக்கியா தெரிந்து கொண்டு அங்கே இருக்கிற தண்ணீர் துறவுகளை எல்லாம் மூடிட்டார். ஏன்னா தண்ணி அங்கே இருந்துச்சுன்னா அவங்க வெளியே இருந்து வயல் இருக்குது, அவங்க பறித்து சமையல் பண்ணி சாப்பிட்டு வருஷ கணக்காக தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த கிணறுகளை எல்லாம் தூத்து போட்டார். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா,
அவங்க வந்தவங்களும் சும்மா இருக்கல. ஒன்று எசேக்கியா ராஜாவை பற்றி கேவலமாக பேசுகிறாங்க. இவன் கர்த்தரை நம்ப சொல்லுவான், இவனை நம்பாதீங்க, இவன் பேச்சை கேட்காதீங்க, கர்த்தரே அனுமதிச்சு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எசேக்கியா மக்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கையை அவர்கள் நீர்த்து போக பண்ணுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்து மக்களை பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா சாக வேண்டியதான், நீங்கள் வெளியே வாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல வயல்களை தரோம், நல்ல சாப்பாடு தரோம். இங்கே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீயும் உங்களுடைய ராஜாவும் பட்டணத்துக்குள்ளேயே இருந்து உங்களுடைய மலத்தை தின்று உங்களுடைய நீரை குடித்து நீங்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் என்று என்ன சொல்கிறாரு. நீங்கள் எசேக்கியாவை நம்பாதீங்க, கர்த்தர் கர்த்தர்னு சொல்றதை நம்பாதீங்க, கடைசியில் நீங்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் பீத்திக்கத்தான் போவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்றைக்கு இந்த காரியம் அநேக ஊழிய குடும்பங்களில் நடக்கிறது. நீ பிச்சை எடுத்து தான் வாழுவ, நீ ஊர் ஊரா நீ சுவிசேஷம் சொல்லப்ப நீ பியத்தின்ப அப்படின்னு சொல்லி அநேக குடும்பங்களை ஊழியக்காரர்களை சபித்திருக்கிறார்கள். அப்படி சபித்த குடும்பங்களிலே அவர்கள் ஊர் அவர்கள் உறவினர்கள் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக தேவன் அவர்களை பிரகாசிக்க வைத்திருக்கிறதை அநேக சாட்சிகளின் மூலம் பார்க்கிறோம். நாங்களும் கண்டிருக்கிறோம். எங்களுக்கும் இது போன்ற வசைச்சொற்கள் வந்தது உண்டு. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அந்த அளவுக்கு பிசாசு அசிரிய படை பிசாசு அவர்களை சூழ்ந்து கொண்டது. செயலற்ற நிலைக்கு போகிறார்கள். இதனுடைய உச்சக்கட்டம் என்னன்னா, தன்னுடைய தேவன் தான் பெரியவர், தன்னுடைய தேவன் அனுமதிச்சது வெற்றிகளை கொடுத்தனால தான் நாங்கள் இப்படிலாம் வந்தோன்னு சொல்லி பேசி 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 கடைசியாக உன்னுடைய கர்த்தரும் அப்படித்தான், அவங்களும் ஒரு சில மாதிரி தான், அவராலையும் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க பேசுறதெல்லாம் கேட்க 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 எசேக்கியா உடைகிறான். எசேக்கியா உடைகிறது மாத்திரமல்ல, மக்கள் சரணமற்று போகிறார்கள். அவர்களுக்கு எசேக்கியா சொல்லியிருந்த ஒரு விஷயம், எதுவும் பேசாதீங்க. இது போன்ற நெருக்கடிகள் நிலைகள் வரும்பொழுது மனம் பதபதைக்கும், நம்முடைய இருதயம் கொந்தளிக்கும், ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் நமக்கு தருகிற ஆலோசனை எசேக்கியாவை போல நீங்கள் உணர்வு சார்ந்து இருக்காதீர்கள். ஆனால் மாறா எசேக்கியா ஒன்று செய்தார். நேராக கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ராஜ உடையை கிழித்து அவர் இரட்டுடுத்தி கொண்டு அழுதார். ஆண்டவரே, நீரே பூமியிலே தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை அறியும்படிக்கு நீர் எங்களுக்காக ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும் என்று சொல்லி அவன் கதறி அழுதான். ஒரு ராஜா கதறி அழுதான் தேவ சமூகத்தில். கர்த்தர் சிம்பிளா எசேக்கியா ராஜாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஒரு வார்த்தை அனுப்புறாரு. ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போ ஒரு ஆவி அனுப்ப போகிறேன். அந்த ஆவி அவனிடத்துல சொல்லும், உன் தேசத்துக்கு போ, உன் தேசத்தை ஒருத்தர் யுத்தம் பண்ண வந்துட்டான்னு சொல்லி சொல்லும். அவன் திரும்பி போயிடுவான், போன இடத்துல சாவான். இங்கே நடந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே போச்சு. அவன் ஒரு தூது எடுத்துகிட்டு வரான். உங்களுடைய நாட்டை யுத்தம் பண்ணுறதுக்கு ராஜா வந்துட்டான்னு ஒன்று, எதிர் நாட்டு ராஜா இவங்க எல்லாரும் உடனே இங்கேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. உடனே அங்கே போயிட்டாங்க. போய் அவன் அந்த மக்களை சந்திக்கிறான், வீரர்களை சந்திக்கிறான். அதுக்கு பிறகு தன் கோயிலுக்குள்ளே போய் தன் தேவனை ஆராதிக்கலான்னு உள்ளே போகும் பொழுது அவனுடைய மகன்கள் கொன்று போடுகிறார்கள். பாருங்க, அந்நிய கடவுள் என்று சொல்லி சாதாரணமாய் பேசினான். அவன் அந்நிய கடவுள்களை பேசினது அவர்களுடைய மக்களை ஜெயித்தது உண்மை. ஆனால் ஜீவனுள்ள தேவனோடு கூட அவன் எதிர்த்து நின்றான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றான். அவர்களை கேவலமாய் பேசினான். மக்களை அவன் சபித்தான், கேவலமாய் பேசினான். திமிரிலே அவன் அதிகமாய் பேசினான். கர்த்தர் அனுமதிக்காமல் அவன் அந்த எருசலேமுக்கு வரல. உண்மைதான். ஒருவேளை மக்களுடைய தப்பிதங்கள் இருந்திருந்தால் தேவனே அவர்களிடத்திலே ஒரு 2 வருஷம் 1 வருஷம் கைதியாக கூட ஒப்பு கொடுத்திருப்பார். வேதத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்களை வாசிக்கிறோம். ஆனால் தன்னுடைய பெருமையின் நிமித்தம் அவன் பேசினது கர்த்தருக்கு விரோதமாக. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம். இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் நினைக்கலாம், இதுக்கு மேலே நான் வாழ்றதுக்கு செத்தரலான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே மகனே, உன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு நீ ஜெபிக்க துவங்கு. நான் கிரியை செய்வேன். அது அரசாங்கமாய் இருக்கலாம், அது மிகப்பெரிய ஆளுமை நிறைந்த மனிதனாய் இருக்கலாம், அல்லது உன்னை நசுக்குகிற பலமான சாத்தானுடைய கரமாக இருக்கலாம். நான்
நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நீ நம்பியிருக்கிற நம்பிக்கைக்கு நிச்சயமாக நான் பலன் கொண்டு வருவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இதை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் வெளியேறட்டும், இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் வெளியேறட்டும், கர்த்தர் எப்படி தப்புவிப்பார் என்கிற கேள்விகள் வெளியேறட்டும். நிச்சயம் கர்த்தர் செய்வார் என்று மாத்திரம் நீங்கள் நம்புங்கள், விசுவாசத்தோடு காத்திருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில அப்படித்தான் நடக்கும். ஆக இந்த இடத்துல நான் சொல்ல வருகிற இன்னொரு அழகான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனகரிப், அதாவது இந்த ராஜா, அசீரிய ராஜா பேரு சனகரிப். அவன் சொல்றான் 2 நாளாகமம் 32:15 உங்கள் தேவன் உங்களை என் கைக்கு தப்புவிப்பது எப்படி, ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லு, எங்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்திடுவார் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறான். இதைத்தான் பாபிலோனிய அரசனாகிய நேபுகாத்நேச்சார் சொன்னார். இந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாக எனக்கு தப்புவிக்கிற தேவன் யார்? இதைத்தான் பார்வோன்னு கர்த்தர் யார்? அவரை தெரியாத, அவர் பேச்சை கேட்டு உங்களெல்லாம் விடுவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களாம் அடிமை. இதைத்தான் சொன்னார். ஆனால் நீங்கள் நல்லா வேதத்தை வாசிங்க. இந்த 3 பேரரசினுடைய ராஜாக்களும் தேவனுக்கு முன்பாக விழுந்து போனார்கள், தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக விழுந்து போனார்கள். அவர்கள் ஆராதித்த தேவன் விழுந்து போனது, ஆர்ப்பரிப்பு உண்டானது. அவைகள் கிரியை செய்ய மாட்டார்கள். நீங்களாம் நானும் ஆராதிக்கிற தெய்வம் நம்மை தப்புவிக்க வல்லவர். அவர் ஒருபோதும் நம்மை வெட்கத்துக்கு ஒப்பு கொடுப்பது இல்லை. அந்த தெளிவோடு இந்த மாதத்துக்குள்ள பிரவேசிங்க. நிச்சயமாகவே தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் வெட்கத்தை அல்ல, கனத்தையே கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் தலைகள் நிமிர்ந்து நிற்கப் போகிற மாதமாக இருக்க போகிறது. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கப் போகிற மாதமாக இருக்கிறது. எந்தெந்த காரியமெல்லாம் உங்களை அச்சுறுத்துச்சோ அதன் முடிச்சுகள் அவிழ்க்கிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. உங்களை துடைத்தி வந்ததான சேனைகள் வழியிலேயே நிர்மூலமாகி போவார்கள். உங்களை அழிக்கும் சக்திகள் ஒன்றுமில்லாமல் நாசமாகி போகும். அது வியாதியோ, தரித்திரமோ, பிசாசின் போராட்டமோ, மந்திரவாதமோ, போலீஸோ அல்லது குறை சொல்லுகிறவர்களோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீர்த்து போக பண்ணுவார். கலங்காதிருங்கள். ஆகவே நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் ஒருவரே கர்த்தர் என்று நான் இன்று நம்புகிறேன். நீர் ஒருவரே தேவாதி தேவன் என்று ஆண்டவரே நான் நம்புகிறேன். நீர் என்னை தெரிந்து கொண்டது எனக்கு ஒரு பாக்கியம். நீர் என்னை தெரிந்து கொண்டு உமது நாமத்தை எனக்கு தரிப்பித்தது எனக்கு மேலானது, மேலான ஒரு கிருபை. அந்த கிருபைக்குள்ளாக வாழவே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்கள் வெட்கம் சந்தோஷமாகவும் புகழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் மாறும்படி தேவன் உதவி செய்வார். நிச்சயமாகவே நேபுகாத்நேச்சாரை தன் நிலையிலே நிறுத்தினது போல, தன்னை தாழ்த்தும் பொழுது அவன் ஸ்தானத்தில் நிறுத்தினது போல கர்த்தர் உங்களை உங்களுடைய மேன்மையிலே நிறுத்துவார். நீங்கள் கனவீனம் அடைவதில்லை. இதுவரை இருந்த எல்லா போராட்டங்களும் மாறி உங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தராலே உங்களுக்கு ஆசீர்வாதமும் கர்த்தராலே உங்களுக்கு கனமும் உண்டாகும். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தரிடத்தில் ஜெபிங்க. கர்த்தர் கிரியை செய்வார் என்று அவரை பார்த்து காத்திருங்க. சூழ்நிலைகளை பார்த்தல்ல, பிசாசின் சத்தத்தை அல்ல, உங்கள் சிந்தைகளில் வருகிற அதீத எண்ணங்களை அல்ல, உங்களுக்குள் தோன்றுகிற பயங்களை அல்ல, பயத்திற்கு பின்னாடி கிரியை செய்கிற பிசாசை அல்ல. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று உச்சரித்துக் கொண்டே இருங்கள். அவருடைய பிள்ளையாகி நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்படியாகவே மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் இப்படியாகவே ஆசீர்வதிங்க. உலகம் பார்க்கிற வெட்கம் வேற, பரலோகம் பார்க்கிற வெட்கம் வேற ஆண்டவரே. ஆனால் இந்த இரண்டுக்கும் நடுவிலே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழும்பொழுது நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு வேதனை உண்டாக்குகிறது, கஷ்டத்தை உண்டாக்குகிறது, நிந்தைகளை உண்டாக்குகிறது, அவமானத்தை உண்டாக்குகிறது. நாங்கள் அவமானப்பட்டு கூனி குறுகி அழிந்து சாக வேண்டும் என்று பிசாசு ஒவ்வொரு நாளும் திட்டம் திட்டுகிறான். அவனுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறேன் ஆண்டவரே. தேவன் எங்களை குறித்து சொன்ன வாக்கின்படி நாங்கள் வாழாகாமல் தடையாவோம், நாங்கள் மேன்மையாக வாழுவோம், நாங்கள் தேவனாலே உயர்த்தப்பட்டிருப்போம், நாங்கள் வெற்றி சிறக்கிற ஒரு வாழ்க்கையை வாழுவோம். எங்கள் நிமித்தம் அநேகருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் நிமித்தம் அநேகருடைய வாழ்விலே வெளிச்சம் உண்டாகும். எங்கள் நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும் என்கிறதான நம்பிக்கையோடு நாங்கள் இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்த உண்மையும் வல்லமையும் பேரனும் உள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீ சொன்ன வாக்கின்படி பூமி எங்கும் நானே கர்த்தர்,
என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை என்று எங்களுக்கு இப்படிப்பட்ட கடுமையான சம்பவங்களின் மூலம் எங்களுக்கு படிப்பினைகளை கொடுக்கிறேன் நாங்கள் உணர்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் இன்னும் எவ்வளோ தூரம் நாங்கள் போவோன்னு தெரியாது, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை பார்ப்போன்னு தெரியாது. ஆனால் ஒன்று நம்புகிறோம், எங்களோடு இருக்கிறவர் பெரியவர், எங்களோடு இருக்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர், எங்களோடு இருக்கிறவர் பராக்கிரமசாலி, எங்களை அழிக்கும் சக்திகள் இதோடு நிற்கப்படுகிறது என்று கோடு போட்டு ஆண்டவரே வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நாங்கள் வாழப்போகிறோம், அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நாங்கள் தலை தோங்க போகிறோம், அவர்களோ கூனி குறுகி போக போகிறார்கள். ஆமாண்டவரே, இப்படியாகவே நீ செய்து எங்களை உயர்த்தப் போகிற அன்புக்கு நன்றி. தாழ்த்தி பணிகிறோம், குறைவுகளை மன்னியும், அற்புதங்களை காண செய்யும். உம்மது ஸ்தானத்தில் உண்மை நம்பி உங்கள் வார்த்தையை நம்பி நிலைநிறுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். வெட்கமல்ல கனம் உண்டாகும். அதே சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தி உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.